நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர் பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கும்போதும் அதிமுகவை தான் மீடியா பேசிச்சு. இப்போ விஜய் கவர்மெண்ட் வந்த பிறகும் அதிமுகவை தான் மீடியா பேசிட்டு இருக்குது. அப்போ ஓபிஎஸ்க்கு அதே பேசணும், இப்போ வந்து சிவி சண்முகம், வேலுமணி இவங்களை பேசணும். அதை விட இது பெரிய பிளவு. அமைச்சராக இல்லாமல் இவங்களால் இருக்க முடியல. இவர்கள் அனைவரும் பல ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு மேல் அமைச்சர்களாக இருந்தவர்கள். அதுவும் 2011 21 வரைக்கும் இருந்துட்டாங்க. எல்லாருமே பதவி இல்லாமல் இருக்க முடியல. அதனால தான் பிரியுறாங்க. கட்சி மீண்டும் எழுந்து நிற்பது கடினம் தான் தோணுது. இந்த அளவுக்கு சேதாரம் நடந்து போச்சு. ஒரு பெரிய கட்சி கண்ணு முன்னால் செதஞ்சுக்கிட்டு இருக்குது. விஜய் அதிமுக வாக்கு வங்கியில் கணிசமானதை அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் இப்போ இதில் இருக்கக்கூடிய யதார்த்தம். மிகப்பெரிய சேதாரம் அதிமுகவுக்கு, ஓரளவு சேதாரம் திமுகவுக்கு. 10 வருஷத்தில் அவர் என்ன வெற்றியை கொடுத்தார் சொல்லுங்கள்? ஒத்துக்கிட்டே இருக்காரு. 21ல் 66 சீட் வாங்கினப்போ அடுத்த தேர்தலில் ஜெயிச்சிருவோம்னு நினச்சோம். அதில் 66 47 ஆகுது. கட்சியில் பெரும்பாலும் எல்லாரையும் நீக்கிறத தவிர அவர் வேறு என்னங்க செஞ்சார்? இந்த 10 வருஷத்தில் அவர் செஞ்ச சாதனை என்ன சொல்லுங்கள்? எல்லாரையும் கட்சியை விட்டு நீக்கிறது, யார் பேசினாலும் நீக்கிறது. எல்லாரும் நீக்கி இன்றைக்கி ஒரு பகுதி திமுகவுக்கு போயிடுச்சு, ஒரு பகுதி அரசியலை விட்டே போட்டான், ஒரு பகுதி வந்து இன்றைக்கி சிவி சண்முகம் பின்னால் நின்றுட்டுருக்குது. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கூட வந்து இவ்வளோ பேரை தூக்கி வெளியில் போடலையாங்க. எல்லாரையும் அரவணைச்சாங்கல்ல அவங்க. நான் அவங்களோட ஒரு பெரிய தலைவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவோட. இப்போ பாருங்கள், போர்வாள்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காங்க. பத்திரிகை படிக்கிற காலமாங்க இது. பத்திரிக்கை இன்னைக்கு யார் படிப்பாங்க சொல்லுங்கள்? அவங்க வந்து விஜயை விட அதிகமாக சமூக வலைதளங்களை காசு கொடுத்து இவங்க வந்து மேனேஜ் பண்ணாங்க. ஆனால் மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் சமூக வலைதளங்களோட முக்கியத்துவம் ஸ்டாலினுக்கு தெரியுது. தோல்விக்கு பிந்தைய கட்டத்தில் விஜயோட வெற்றிக்கு சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய பங்கு என்பதை அவர் உணர்றாரு. திமுகவோட எழுந்து நிற்குங்க, அதிமுக எழுந்து நிற்பதற்கு வாய்ப்பு குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. டைம் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். இபிஎஸ் தரப்புல இருந்து மாவட்ட செயலாளருடைய நீக்கம், சிவிஎஸ் தரப்புல இருந்து இதெல்லாம் வந்துன்னு செல்லாது, இபிஎஸ் எல்லாம் முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொறடா உத்தரவு, என்னோட உத்தரவு வந்துன்னு இபிஎஸ் மீறிட்டாருன்னு சொல்லி விஜயபாஸ்கர் கொடுத்த பேட்டியும் மாற்றி மாற்றி அவளுக்குள்ளேயே மோதிட்டு இருக்காங்க. 82 மாவட்ட செயலாளர் வரையும் கலந்துக்கிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ஆப்சண்ட்டு. ஒருத்தர் கலந்துக்கலைனாலும் சிஸ்டமே வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சிவி சண்முகம் கொடுத்த பேட்டி. இல்லைங்க, அவங்க மறுபடியும் அவங்க கதை நடுத்தருக்கு வந்து சந்திச்சிருக்குது. ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கும்போதும் அதிமுகவை தான் மீடியா பேசிச்சு. இப்போ விஜய் கவர்மெண்ட் வந்த பிறகும் அதிமுகவை தான் மீடியா பேசிகிட்டு இருக்குது. அப்போ ஓபிஎஸ்க்கு அதே பேசணும், இப்போ வந்து சிவி சண்முகம், வேலுமணி இவங்களை பேசணும். அதை விட இது பெரிய பிளவு. விஜய் அதில் சற்று தயக்கம் காட்டுகிறார். ஏன்னா இவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்துடும்னு ஒரு கழுத்து மேலே கத்தி தொங்குது. அந்த வாய்ப்பு இருக்கிறதால, அந்த ஆபத்து இருப்பதால் அவர் தயங்குகிறார். அமைச்சராக இல்லாமல் இவங்களால் இருக்க முடியல. இவர்கள் அனைவரும் பல ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு மேல் அமைச்சர்களாக இருந்தவர்கள். அதுவும் 2011 21 வரைக்கும் இருந்துட்டாங்க. எல்லாருமே 10 வருஷம் இருந்துட்டாங்க. 10 வருஷம் மந்திரியாக இருந்தாங்கன்னா இவங்க என்னெல்லாம் தங்களை எந்த அளவுக்கு பலப்படுத்தி கொண்டிருப்பார்கள், வளப்படுத்தி கொண்டிருப்பார்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். பதவி இல்லாமல் இருக்க முடியல, அதனால தான் பிரியுறாங்க. ஆனால் அதில் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு பாதிப்பு, ஆபத்து இருப்பதால் அவர் தயங்குறாரு. அதிகாரம் இல்லாமல் அதிமுகவால் இருக்க முடியாது. அதுவும் ஒரு 5 ஆண்டுகள் இருக்கலாம், 5 ஆண்டுகள். அவங்க கடந்த 54 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து 72லேருந்து இருந்ததே கிடையாது. முதன்முறையாக ஒரு மிகப்பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வாங்க, தன்னுடைய இருப்புக்கான ஆபத்தை அது எதிர்கொண்டிருக்கிறது. கட்சி மீண்டும் எழுந்து நிற்பது கடினம் தான் தோணுது எனக்கு. அந்த அளவுக்கு சேதாரம் நடந்து போச்சு. அதிகாரம் இல்லைன்னா அந்த கட்சியை கட்டுப்படுத்தவே முடியாது, கட்டுக்கோப்பாக வைக்க முடியாது. 101 தொகுதியில் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 18 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்குது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தோல்வியை தவிர வேறு எதுவுமே அவங்க பார்க்கல. முதுகுளத்தூரில் 4000 வாக்குகள் தான் வாங்கியிருக்குது கட்சி. ஆமாம், எங்கே? முதுகுளத்தூர். வெறும் வாங்கினது 4000. அதிமுகவோட கோட்டையாக கருதப்பட்ட ஒரு தொகுதியில் வெறும் 4619 வாக்கு தான் ஒரு வேட்பாளர் வாங்குறாரு. பாண்டி வாங்கியிருக்காரு. அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு இதில் கர்நாடகாவில் தேவகவுடா கட்சி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ஒரு கட்சியாக மாறிடும். சசிகலா 40,000 வாக்குகள் அந்த இடத்துல. ஸோ இது ஒரு பெரிய கட்சி கண்ணு முன்னால் செதஞ்சிக்கிட்டு இருக்குது. அவர் விஜய் அதிமுக வாக்கு வங்கியில் கணிசமானதை அள்ளிக்கிட்டு போயிட்டார்.
அதுதான் இப்போ இதில் இருக்கக்கூடிய யதார்த்தம். மிகப்பெரிய சேதாரம் அதிமுகவுக்கு, ஓரளவு சேதாரம் திமுகவுக்கு. 29 மாவட்ட செயலாளர்கள் சிவிஎஸ்க்கு ஆதரவாக இருந்திருந்தாலும் அவங்க நீக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய 82 மாவட்ட செயலாளர்களை ஏறத்தாழ ஒரு 53 மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் இபிஎஸ்க்கு ஏற்கனவே ஆதரவாக தான் இருந்திருக்காங்க. அவங்க கட்சி முழுமையாக இபிஎஸ் பக்கம் தான் நின்றுட்டு இருக்குது அப்படிங்கிறது இது மூலியமா தெரிய வருது. எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதில் என்ன பொசிஷன் தெரியலங்க. அவர் கை ஓங்கி இருக்குன்றது தெரியுது. பட் ஓபிஎஸ் கிரைசிஸ் அப்போ ஓங்கி இருந்த அளவுக்கு இப்போ ஓங்கி இருக்கான்னு தெரியல. இவர் நினைக்கிற மாதிரி மாவட்ட செயலாளர் வேணால் இவர்கிட்ட இருக்கலாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் வந்து சரிபாதியாக பிரிய ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த பக்கம் நகர ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து தோல்வி தான். ஜெயலலிதா டெத்துக்கு பிறகு இது இந்த டிசம்பர் வந்தால் 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்தில் அவர் என்ன வெற்றியை கொடுத்தார் சொல்லுங்கள்? ஒத்துக்கிட்டே இருக்காரு. 21ல் 66 சீட் வாங்கினப்போ அடுத்த தேர்தலில் ஜெயிச்சிருவோம்னு நினச்சோம். அதில் 66 47 ஆகுது. கட்சியில் பெரும்பாலும் எல்லாரையும் நீக்கிறத தவிர அவர் வேறு என்னங்க செஞ்சார்? இந்த 10 வருஷத்தில் அவர் செஞ்ச சாதனை என்ன சொல்லுங்கள்? எல்லாரையும் கட்சியை விட்டு நீக்கிறது, யார் பேசினாலும் நீக்கிறது. எல்லாரும் நீக்கி இன்றைக்கி ஒரு பகுதி திமுகவுக்கு போயிடுச்சு, ஒரு பகுதி அரசியலை விட்டே போட்டான், ஒரு பகுதி வந்து இன்றைக்கி சிவி சண்முகம் பின்னால் நின்றுட்டு இருக்குது. வேறு வழி இல்லாமல் இவர் ஆதரிக்கிறவங்க இருக்காங்க, விருப்பப்பட்டு யாருமே இல்லை. இல்லாட்டி தன்னையும் நீக்கிடுவார்னு, தங்களையும் நீக்கிடுவார்ன்ற அச்சம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இது 10 ஆண்டுகள் அவர் செய்தது வந்து கட்சி அதில் பாதாளத்துக்கு கொண்டு போனது தான் ஒரே சாதனை. செம்மலை வந்து கட்சியில இருந்து வெளியில போறாரு. ஒரே ஒரு விஷயம், நான் கட்சியிலேருந்து நானே வந்துட்டு வெளில போய்க்கிறேன், அடிப்படை உறுப்பினர் நான் விலக்கிக் கொள்கிறேன்னு சொல்லி போட்டு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் நீக்கிறது மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் சிவிஎஸ் பின்னாடி வந்துட்டு பிஜேபி இருக்குங்கிறதையும் நான் நம்பலை. அதே மாதிரி எடப்பாடியுடைய உழைப்பையும் நான் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த கட்சி இப்படி கரைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியாமல் வெளியில் போகிறேன்னு சொல்லி செம்மலை பேட்டி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவரெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலன்னு ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு. ஏங்க, யார் வெளியில் போனாலும் எடப்பாடிக்கிட்ட இருக்க ஒரு டீம் வந்து யார் வேணால் போன்னு சொல்கிறதும், அவங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்றதும், அதுதான் வந்து எடப்பாடியோட ஆதரவாளர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இதே சிவி சண்முகமே அன்றைக்கி ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் வெளியில் போகும்போது இதே தான் ஆதரித்து பேசினார். ஊடக தரகர்கள்லாம் பேசினார் அவர் வந்து. இன்றைக்கி அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு அது அப்போ தான் அந்த வலியும் வேதனையும் தெரியுது. ஸோ இந்த 5 ஆண்டுகள் 22ல் ஜூலையில் ஓபிஎஸ் தூக்கி வெளியில் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆண்டுகளில் வந்து அதிகாரத்தை இழந்த ஒரு ஆண்டில் இந்த கிரைசிஸ் வருது. இந்த 4 ஆண்டுகளில் வந்து கட்சியை விட்டு தூக்கி எறியப்பட்டவர்கள் தானே அதிகம். எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கூட வந்து இவ்வளோ பேரை தூக்கி வெளியில் போடலையாங்க. எல்லாரையும் அரவணைச்சாங்கல்ல அவங்க. எம்ஜிஆர் தன்னை எதிர்த்தவங்களெல்லாம் வீடு தேடி போய் பார்த்து கூட்டு வந்திருக்காரு. ஜெயலலிதாவை பேசாத பேச்சு கிடையாது. தமிழில் எவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்கோ அவ்வளோ கெட்ட வார்த்தையும் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஜானகி அணியில் இருந்தவங்க பேசினாங்க. ஆனால் தோற்று கருணாநிதி ஆட்சி வந்தோன்னா ஜானகி அம்மா அரசியல் விட்டு விலைக்கு போகும்பொழுது எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஒருத்தர் விடாமல் ஒன்று சேர்த்தாங்க ஜெயலலிதா. ஒருத்தர் விடாமல். நான் அவங்கள விட ஒரு பெரிய தலைவர், எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவை விட. யார் இவர் வந்து சேர்த்தார்? யார் போனாலும் போங்கன்றது, தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்து கைத்தடிகளை வைத்து பிரிஞ்சு போகிறவங்களை இழிவுபடுத்துறது. தோல்வி மேலே தோல்வி ஒன்று தானங்க வந்துட்டு இருக்குது. இப்போயாவது அவங்க முழிச்சுக்கணும், இல்லைனா வந்து இன்னும் மோசமாகிடும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த தேர்தல் எப்போ நடந்தாலும் இப்போ வாங்கின 46 சீட் அவங்க வாங்குறது கூட கடினம். திமுகவோட எழுந்து நிற்குங்க, அதிமுக எழுந்து நிற்பதற்கு வாய்ப்பு குறைவு. சிவிஎஸ் நிறைய விஷயங்களை உடச்சி பேசும்பொழுது பழைய தகவல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தோணும். தேமுதிக ஒரு % கட்சின்னு சொல்லி அவர் அசிங்கப்படுத்தினது. தாவேகாவோடு கூட்டணி போனாங்கிற வாய்ப்பு இருந்தப்பையும் இபிஎஸ் அதை வந்துட்டு மறுத்துட்டாரு. எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் எழுப்பும் பொழுதெல்லாம் இபிஎஸ் எந்த விஷயத்துக்குமே வந்துட்டு செவிசாய்க்கவே இல்லை. ஒரு முழுமையான ஹோப்பில் இருந்தால் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரீதியான குற்றச்சாட்டுகள் எப்படி பார்க்குறீங்க? நியாயமான குற்றச்சாட்டுகள் தான். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லுபவர்கள் கடந்த காலத்தில் ஓபிஎஸ் மன்றாடும் பொழுது என்னை கட்சியில் சேர்த்துக்கோங்கன்னு கிட்டத்தட்ட மடிப்பிச்சை கேட்குற லெவலுக்கு கேட்டார். ஆரூர் என்ன எடப்பாடினார். அப்போ இவங்கெல்லாம் அமைதியாக எடப்பாடி பக்கம் தான் நின்னாங்க. இன்றைக்கி அவர் பிரிஞ்சு போய் திமுக சேர்ந்து எம்எல்ஏவே ஆகிட்டார். வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியா, ஓபிஎஸ் எல்லாரும் வந்து கேட்டாங்க சேர்த்துக்கோன்னாங்க. குறிப்பாக ஓபிஎஸ் வந்து இருகரம் கூப்பி மன்றாடினார். ஆனால் அடிப்படை தொண்டனா வச்சு ஏற்றுக்கோங்க, என்னை ஏற்றுக்கோன்னாரு. ஆரூர் அண்ணன் எடப்பாடினார். நீங்கள் அவங்கள வந்து துரத்தி விட்டீங்க அந்த பக்கம். இன்றைக்கி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? கட்சி மிக மோசமான நெருக்கடியில் இருக்கிறது. அதிமுகன்ற கட்சி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற தேர்தல் அல்ல இது. அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட சம்டைம்ஸ் நம்ம தோற்றுருக்கோம், ஆக்சுவலாக தோற்றுதில்லை அப்படி நினைக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷன் நம்ம எப்படியும் ஜெயிச்சிடணும்னு அவங்க நம்புகிறாங்க. அது வாய்ப்பு குறைவு, மிக மிக வாய்ப்பு குறைவு. புது பிளேயர் வந்துட்டார், மக்கள் மனங்கள் மாற ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இது அதிமுக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காமல் அரைச்சுன்னு இருந்தாங்கன்னா இப்போ பாருங்கள், போர்வாள்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காங்க. பத்திரிகை படிக்கிற காலமாங்க இது. இவங்க எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். ஹைதர் அலி காலத்தில் இருக்காங்க. நமது அம்மா வந்து அங்கே போயிடுச்சு, அவங்கள்ட்ட போச்சு. நமது எம்ஜிஆர் இந்த பக்கம் போச்சு. இப்போ ஒரு போர்வாள்னு ஒன்று ஆரம்பிக்கிறாராம்.
பத்திரிக்கை இன்னைக்கு யார் படிப்பா அதை சொல்லுங்க. இப்போ ஸ்டாலின் வந்து எவ்வளவு தவறுகள் பண்ணாலும் இந்த நவீன காலத்தோட தேவைகள் அவருக்கு புரிஞ்சிருக்குது. அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, டீ கடை அரசியல் பேசணும், நம்ம அதை வந்து எல்லாரும் பேசணும், இனிமேல் இணையத்தில் எல்லாரும் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி தினமும் டீ கடை அரசியல் பேசுங்கன்றார். அப்போ சமூக வலைதளங்களோட முக்கியத்துவம் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதில் போய் டீ கடை பெஞ்சுன்னு அரசியல் அற்ப அரசியலை பேசினா எடுப்படாது, அந்த இடத்துல தப்பு பண்ணுறாரு அவர். ஆனால் அவர் சொல்கிற அடிப்படையான விஷயம் கரெக்ட். சமூக வலைதளங்கள் நம்ம பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு பயன்படுத்தலை, அதனால தான் இந்த தோல்வின்றது தான் ஸ்டாலினுடைய பேச்சோட சாராம்சம். சரியான இடத்துக்கு வராரு. சமூக வலைதளங்களோட பங்களிப்பை பற்றி அட்லீஸ்ட் வாயை திறந்து பேசுகிறாரு. அவங்க வந்து விஜயை விட அதிகமாக சமூக வலைதளங்களை காசு கொடுத்து இவங்க வந்து மேனேஜ் பண்ணாங்க. ஆனால் மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் சமூக வலைதளங்களோட முக்கியத்துவம் ஸ்டாலினுக்கு தெரியுது. தோல்விக்கு பிந்தைய கட்டத்தில் விஜயோட வெற்றிக்கு சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய பங்கு என்பதை அவர் உணர்றாரு. அப்போ தங்களுடைய வளர்ச்சிக்கு சமூக வலைதளங்களோட பங்கு தேவைப்படுகிறது, சமூக வலைதளங்களின் முக்கியம் என்ன என்பது ஸ்டாலினுக்கு தெரியுது. அதனால தான் அவருடைய தன்னுடைய உரையில் அதை குறிப்பிட்டு பேசுகிறாரு. நான் கேட்குறேன், எடப்பாடி வாயிலேருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வந்தது, சமூக வலைதளங்களை நம்ம வந்து ரொம்ப அக்ரெசிவாக பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆலோசனையோ அறைகோலோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கட்சிக்காரங்க மத்தியிலையோ அல்லது பொதுமக்களுக்கு கொடுக்குற அறிக்கையிலையோ கட்சிக்காரனுக்கு கொடுக்குற அறிக்கையிலையோ இந்த மாதிரி ஏதாவது செய்தி வந்திருக்கா? சமூக வலைதளங்கள்ன்ற வார்த்தையை, சோஷியல் மீடியான்ற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி வாயிலேருந்து வரல. அப்போ அவர் எவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்காருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதிமுக எவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு சரியான உதாரணம், ஒரு டெய்லி பேப்பரை லான்ச் பண்ணுறாங்க. ஒரு கட்சிக்கு வந்து பேப்பர் வேணுன்றதெல்லாம் அந்த காலத்து நடைமுறைங்க. இன்றைக்கி எல்லாமே இதில் பேப்பர் எவன் படிக்கிறான்? அப்போ இவங்க இன்னமும் திமுகவுக்காவது தோல்விக்கான காரணங்கள் ஓரளவு தெரியுதுங்க. ஸோ தங்களுடைய குறைகளை இயலாமைகளை சரி செய்ய அவங்க முயற்சி அதை வந்து மாற்ற முயற்சிக்கிறாங்க. ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு தெரியாது. ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது, ஓரளவு தெரியுது அப்படின்னா. அண்ட் எது பவர்ஃபுல் மீடியம்ன்றது தெரியுது. அதை நம்ம கை கொள்ளணும்னு அவங்க விரும்புகிறாங்க. சோஷியல் மீடியாவில் எல்லாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்றார் ஸ்டாலின். ஏன்னா அது மூலமாக தான் இன்னைக்கு யுத்தமே நடக்குதுன்னு, அரசியல் யுத்தம். இந்த புரிதல் சுத்தமாக ஏடிஎம்கே கிட்ட இல்லையாங்க. இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தோன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சம்படி சென்டிட் யாரும் இதில் அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். போர்வால் புதிய பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி, கட்சிக்காரன்லாம் பேப்பர் அப்படியே கையில் பிடிச்சிருக்கு. யாவனாவது படிப்பானாங்க அதை? நீங்கள் பேச வேண்டியது டிஜிட்டலில். அவர் சொல்கிறார்ல, டிஜிட்டலை ஓப்பன் பண்ணி போங்கன்றார்ல. எல்லாரும் சமூக வலைதளங்களில் பதிலடி கொடுங்க விஜய்க்கு, டிஜிட்டலை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற வாசகம், அப்படின்ற ஒரு கருத்தை எடப்பாடி கிட்டேருந்து வரலையே. அப்போ இந்த கட்சி வந்து இனிமேல் எழுவது என்பது மிக மிக கடினம். உலகம் எங்கேயோ போயிடுச்சு. அத்தனை விதமான கருத்து பரிமாற்றங்களும் அத்தனை விதமான சொற்போர்களும் எல்லா பாலிடிக்ஸும் இதில் தான் நடக்குது. இந்த காலத்தில் போய் பேப்பர் ஆரம்பித்து வச்சுருக்காங்கன்னா ஐடிவிங்கும் சரியாக வேலை செய்யலை, பர்சனல் பேஜும் சரியாக அவங்கள. ஜெயலலிதா அவர்களோட இளைஞர் இளம்பெண்கள் பாசறைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி உடனடியாக தொடங்கினாங்க. அது ஒரு எழுச்சியை ஏற்படுத்துச்சு. நான் எடப்பாடி அவர்களுக்கு பின்னால் வந்து இபிஎஸ் வந்து அந்த கட்சியில் வந்து அடுத்த அப்டேட்டுக்குள்ளே அவர் இது வரைக்கும் போகவே இல்லைங்கிற குற்றச்சாட்டு தான் அவர் மேலே அதிகமாகவே வைக்கிறாங்க. அதான் இப்போ நான் சொன்னது. அட்லீஸ்ட் ஸ்டாலினுக்காக தெரியுதுங்க, இது டிஜிட்டல் உலகம், சமூக வலைதளங்களை நம்ம இன்னும் அக்ரெசிவாக கை கொள்ளணும், விஜயோட வெற்றிக்கு முதற் காரணம்னு அவங்க நம்புறாங்க. ஆனால் அது தவறான பார்வை. மக்கள் ஆதரவில் தான் அவர் ஜெயிச்சாரு, சமூக வலைதளங்களால் மட்டும் ஜெயிக்கல. இது தன்னைத்தானே தேற்றிக்கொள்வதற்காக ஸ்டாலின் பேசுகிற பேச்சு. ஆனால் அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்ட், நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதுதான் திமுகவோட பலமே, மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வது. சமூக வலைதளங்களை பயன்படுத்தணும்னு அவர் பேசுகிறதும், சமூக வலைதளங்கள்ன்ற வார்த்தை அவர் வாயிலேருந்து வர்றதும் சரியான மெசேஜ். அந்த சவாலை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க அதை சுத்தமாக புரிஞ்சுக்கவே இல்லை. சமூக வலைதளங்களை ஓப்பன் பண்ணுறது மட்டுமே மெயின், இட் இஸ் நாட் அன் எண்ட் இன் இட் செல்ஃப்னுவாங்க. அதில் என்ன பயன்படுத்த போகிறீங்க, எப்படிப்பட்ட ஆளுங்களை ட்ரெயின் பண்ண போகிறீங்க. ஸோ இது இவங்க வந்து அதிமுகன்ற கட்சி, ஓவராலாகவே இந்த கட்சி வந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டே ட்ரெண்டை பற்றி அறிந்து கொண்ட ஒரு கட்சியாக நான் பார்க்கவில்லை. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பயன்படுத்த பல்வேறு கேள்விகள் பதில் தந்தாங்க. நன்றி சார். நன்றி.